ஹாய் நார்மேஸ். அண்ட் இது வந்து ஜிகேயோட ஒன் ஷாட் ஒன் ஸ்லாப் நோ எஸ்கே இதோட போனஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். இந்த போனஸ் பார்ட் வேணும்னு சொல்லிட்டு கீர்த்தின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுடா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சு இந்த போனஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யார் பார்க்கலையோ அவங்களாம் பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கடா. ஏன்னா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்ஃபியூஷன் தான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த போனஸ் பார்ட் பார்க்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த போனஸ் பார்ட் வாங்கடா. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி நல்லாவே புரியும். அண்ட் ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து நீங்கள் தான் ஜிகே வந்து ஒரு மார்னிங் ஜிகே வந்து எழுப்பிட்டுருக்கீங்க. ஜேகே எழுந்துடி ஜேகே, நான் இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் நான் என் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஜேகே. ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை எழுப்புறேன் ஜேகே. ஆனால் நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரெடியே ஆகிட்டேன் ஜேகே. ஒரு 5 நிமிஷம் இருடி, ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு கோவத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இறங்கி கீழே போயிட்டீங்க. போயிட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்த உடனே வந்துட்டு மேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் வைக்கிறாங்க. அண்ட் நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு ஸ்டேஸ் எங்கே கீழே வந்துட்டுருக்காரு. நீங்கள் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறீங்க. ஜேகே வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அவர் வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் ஜேகே நீ எழுந்திரிச்சதே லேட்டு ஜேகே, எனக்கு டைம் ஆகுது ஜேகே, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றியா ஜேகே? சரிடி இருடி வரேன், கொஞ்ச நேரம் இருடி, பொறுமையாகவே போகலாண்டி, ஒரு அவசரமும் இல்லை, வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வராரு. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு காரில் தான் போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ ஜேகே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நிமிர்ந்து பார்ப்போம்ல. ஸோ அந்தமாரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தாக்கா இது வேறு ரூட்டு, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரூட்டே இல்லை இது. ஜிகே எங்கடா போகிற? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜேகே? இன்றைக்கி நீ வித்தியாசமாக தான் ஜேகே நடந்துக்கிற. ஏண்டி இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் போனது தானே, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ ஓகேவா எனக்காக. இது நீ மார்னிங்கே சொல்லியிருந்தா நீ இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா தானே. ஓடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது அதே ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே, அதாவது அங்கே உள்ள ஒரு டாக்டர் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னால் வர முடியாதுடி, ஸோ நீ என்னோடய ஒர்க் யூஸேஜ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ சரி ஓகேடி நான் பார்த்துக்குறேன்டி ஓகே அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. பையன் கோவமாக இருக்கே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அது சர்ப்ரைஸ், வந்து பாரு. எப்படி இருந்தாலும் பார்க்க தானே போகிறேன், வந்து பாரு. பொறுமையாக வரைக்கும் வெயிட் பண்ணு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். ஓகே வெயிட் பண்ண. சரி ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் விண்டோ சைடில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே அந்த ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகுற வரைக்கும் அப்படி ஒரு சைலன்ஸ் காரில். ஜேகேவுமே எதுவுமே பேசலை, நீங்களுமே எதுவுமே பேசலை. இப்போ பார்த்தாக்கா ஒரு இடத்துல வந்து கார் ஸ்டாப் ஆகுது. அது ஒரு சர்ச். அண்ட் நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு சர்ச்சா, எதுக்கு ஜேகே இங்கே வந்திருக்கோம்? எதுவும் மேரேஜா என்ன? ஆமாம் மேரேஜ் தான், பா போகலாம் அப்படின்னு உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு உள்ள. நீங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே கால் எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் ஒரு 2-3 கேர்ள்ஸ் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஜேகே? எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? நீ போவேன் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அவர் ஒரு சைட்டில் போயிட்டார். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேர்ள்ஸ்லாம் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு வெட்டிங் கவுன் எடுத்து தராங்க. ஸோ ஃபுல்லாக ஒயிட் கலர். நீங்களும் கேட்குறீங்க ஏன் இதை போடணும், நான் ஏன் இதை போடணும் அப்படின்னு. ப்ளீஸ் மேம் கொஞ்சம் போட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்களும் வேறு வழி இல்லை உங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த கவுனை வந்து வியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவங்க வந்து எதுவுமே சொல்லலை வந்து உங்ககிட்ட வந்து அவங்க பாட்டுக்கு உங்களுக்கு மேக்கப் பண்ணுறாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க.
ஃபைனலி உங்களை ஒரு ஒரு வெட்டிங் கேர்ள் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அந்த ஒரு சர்ச்சோட அந்த ஒரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நுழைஞ்சிருப்பீங்களா சர்ச்சுள்ள. ஸோ அதே இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜில் ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு பிளாக் கலர் பேண்ட் அண்ட் ஒயிட் வித் பிளாக் காம்போவில் வந்துட்டு கோட் போட்டிருக்காரு. அவர் அந்த ஸ்டேஜ் நின்றுட்டு வா அப்படின்னு உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் நீங்கள் நடந்து போகிற வழி ஃபுல்லாகவுமே ஒரு 2-3 கேர்ள்ஸ் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மேலே போடுவாங்கள்ல, ஸோ அந்தமாரி வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க ஜேகே கிட்ட. ஸ்ட்ரெயிட்டாக ஜேகே கிட்ட போய்ட்டு அவர் ஹேண்டு பிடிக்கிறீங்க. அவர் உங்களை வா அப்படின்னு ஸ்டேஜ்க்கு மேலே கூப்பிட்றாரு. நீங்கள் ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபாதர். ஓகே தம்பி. ஓ ஃபாதர், ஜங்குக்காகி நீங்கள் வயனை திரும்ப சொல்கிற சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அந்த ஃபாதர் அப்படி உங்ககிட்ட கேட்குறாரு, வயனாகி நீங்கள் ஜியோன் ஜங்குக்கா திரும்ப சொல்கிற சம்மந்தமா அப்படின்னு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் நீங்கள் 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுறாங்க. ஸோ ஜேகே உங்கள் ஹேண்டில் ரிங் போட்டு விட்றாரு. நீங்களும் ஜேகேக்கு ரிங் போட்டு விட்றீங்க. தென் இப்போ வந்து ஃபாதர் நீங்கள் இப்போது கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே உங்கள் ஹிப்பை கிராப் பண்ணி உங்கள் ஃபோர் ஹெட்டில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. தென் இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் நடக்கும் அதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சுடா. தென் நடந்து முடிஞ்சிட்டு இப்போ நீங்களும் ஜேகே வந்து காரில் வந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்டி ஒரு மாதிரி சைலண்ட்டாக வர, என்னாச்சு? நீ ஏன்டா அது என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தா நீ எப்படிடி சர்ப்ரைஸ் ஆகியிருப்ப? அதுவும் நீ சர்ப்ரைஸ் ஆகி அந்த ஸ்டேஜில் உன் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் வந்துச்சுல்ல, எனக்கு தெரியும் அது ஹாப்பி டேஸ். நான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான். லவ் யூ ஜேகே. லவ் யூ டூடி பொண்டாட்டி. அப்புறம் பொண்டாட்டி, இன்றைக்கி நம்மளுக்கு வெட்டிங் நைட். அதுக்கு இன்றைக்கி பண்ணலாமா? சரி போறக்கி எப்படா எத்தனை தடவை பண்ணாலும் இன்னும் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே கேட்குற. என்னடி பண்ணுறது, எனக்கு சலிக்கவே மாட்டுதுடி. சரி ஓகே, நம்ம வந்து இதை நைட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம வெளியே போகலாம். ஸோ இது இன்றைக்கி நம்ம வெட்டிங். ஸோ நம்ம வெளியே போயிட்டு நிறைய வந்து ஸ்பேஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம வந்து இந்த டே வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கலாம். ஸோ நைட் போயிட்டு நம்ம வெட்டிங் நைட்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போ வந்து மேன்ஷன் வந்து ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் போயிட்டு கடன் ட்ரெஸ் மாற்றுறீங்க, அவரும் ட்ரெஸ் மாற்றுறாரு. அப்புறம் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு வெளியே கிளம்பி போகிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் கேட்குற எங்கே போகலாம் இப்போது நீ சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து உன் சாய்ஸ், செகண்ட் வந்து என் சாய்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு எங்கே போகலாம். பார்க் போகலாமா? பார்க்கா? சரி ஓகே பா போகலாம் அப்படின்னு ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு பார்க்குக்கு தான் போகிறாரு. வயன் பட் ஆனால் இங்கே நிறைய கூட்டமாக இருக்கேடி, இங்கே வேணால் வேறு பார்க் போகலாமா? இல்லை ஜேகே இது ஓகே தான், பா போகலாம் அப்படின்னு நீங்கள் 2 பேருமே இறங்கி வந்துட்டு போகிறீங்க. பார்க் போயிட்டு ஒரு பெஞ்சில் தான் உட்காருங்க. உட்காந்ததுக்கப்புறம் சுற்றி விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்க லைக் இந்த சின்ன சின்ன கிட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. அவரும் அதே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசிக்கலை. நீங்கள் 2 பேருமே லிட்டர்லி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே அந்த விளாடுற பிள்ளைங்கள அண்ட் அந்த சில பிள்ளைங்க கீழே விழுந்துட்டு அழுகுதுங்க, அதெல்லாம் பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கீங்க. நீ என்ன எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க? நான் உனக்கு கொடுக்க போகிறேன் பெரிய சர்ப்ரைஸ். என் கண்ணிலேருந்து ஹாப்பி டியர்ஸ் வந்ததை விட உன் கண்ணிலேருந்து நிறைய வரும். நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் அப்படி. வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ் ஜேகே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எதையுமே வாயை திறந்து நீங்கள் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளோ நேரம்டி உட்காந்து இதையே பார்த்துட்ருப்பேன். சரி ஓகேவா? உனக்கு அதாவது பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஓகேனா சொல்லு. நான் இப்போ வந்து செகண்ட் சாய்ஸ் வந்து என் சாய்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்.
ஓகே ஜிக்கி போகலாம், நீ போய் கார் எடு, நான் வரேன். சரிடி அப்படி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து கார் எடுக்க வந்து போய்ட்றாரு. அப்போ உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுடி. வயன் இப்போ தாண்டி ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன ரிசல்ட்? எல்லாம் குட் நியூஸ் தாண்டி, பாசிட்டிவ் தாண்டி வந்திருக்கு. யூ ஆர் ப்ரெக்னென்ட் வயன். என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாடி நிஜமாக தான், பாசிட்டிவ் டி. ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, தேங்க்யூடி. இட்ஸ் ஓகே வயன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரி ஓகேடி, நீ உன் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம். ஓகேடி சரி ஓகே பாய். பாய்டி அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டீங்க. சாரிடா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அண்ட் உங்களுக்கும் நீங்களும் டெய்யும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, அதாவது லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு 4 months இருக்கும். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது 4 monthsக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டோரி, இந்த போனஸ் பார்ட் நான் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் நீங்கள் வந்துட்டு இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி நின்று அவங்க விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு கிட்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு நீங்கள் வந்து காருக்கு வந்து போய்கிட்றீங்க. கன்ஃபார்ம் ஆகாமல் எதுக்கு வந்து நீங்கள் அப்படி வந்து நினச்சிட்டு இருந்தீங்க? அதாவது வந்து அந்த சர்ப்ரைஸ், நான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஜிகே கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டர், உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் தெரியும். பட் இருந்தாலும் சிலமே நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குமே, ஒருவேளை நம்ம ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் அது பேபி நீங்கள் கன்ஃபார்ம் தெரியும், ப்ரெக்னென்ட்டான்னு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான், ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. தென் இப்போ ஓகே, இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போவோம். தென் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து காருக்கு போகிறீங்க. ஜேகே வந்துட்டு சீக்கிரம் வாமையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் காரில் உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாரு. தென் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் ரிசீவ் ஆகுற வரைக்கும் சும்மா வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஒரு மாதிரினாக்கா எப்படி அவர்கிட்ட வந்து சொல்லலாம், எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், ரொம்ப க்ரியேட்டிவாக சொல்லலாமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, எந்த ஒரு வேலை வந்து சொல்லலாம் அப்படின்னு. அண்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது, இந்தமாரி வந்துட்டு நீங்கள் சேட் ஜிபிடிட்டெல்லாம் வந்துட்டு கேட்குறீங்க, எப்படி வந்துட்டு இந்தமாரி யூனிக்காக வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. பட் வந்து நிறைய ஐடியாஸ் வருது, ஆனால் உங்களுக்கு எதுவுமே வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஸோ நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஜேகே, நீ என்ன ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, எங்கிட்ட பேசுடி. சாரிடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. ஆஃப் பண்ணி வந்துட்டு மொபைலை வந்து ஓரமாக வச்சுட்டு சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக 2 பேரும் எப்போதும் பேசுவீங்களா ஜாலியாக, அந்தமாரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபுட்டு வருது, ஃபுட் சாப்பிட்றீங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்து வந்து உங்கள்கிட்ட தான் கேட்குறாரு, எப்படி வாயன் இப்போ வந்துட்டு நீங்கள் நம்ம வெளியே போகலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா, ஏன்னா ஆல்ரெடி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகலாமா இல்லை நம்ம வந்துட்டு வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் ஏதாச்சும் போக போறியா நீ? இல்லை ஜிக்கி, நம்ம வீட்டுக்கே போகலான்டா. சரி ஓகே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் தான் போகிறாரு. மென்ஷன் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மேலே 2 பேருமே வந்து ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுட்லாம் சாப்பிடல, ஏன்னா இப்போ தானே ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு வந்தீங்க. ஸோ வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிடல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாக்கா அந்த பெட் ஃபுல்லாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெட்டிங் நைட்டுக்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே எட்டி பார்த்துட்டு, நல்லா இருக்குல்லடி, ஆனால் நான் சுமாராக தான் பண்ண சொன்னேன், பட் இவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க, அழகாக இருக்குல்ல, சரி வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே என்னடா பண்ணுற நீ, இல்லாட்டா நான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினச்சேன், என்னடா சீரியஸாக பண்ணிகிட்ருக்க? என்ன வயன், இந்த விஷயத்தில் நான் முன்னாடி நீ பார்த்துருக்கியா? நான் எப்போவுமே இந்த விஷயத்தில் சீரியஸாக இருப்பேன், அது உனக்கே தெரியும்ல. சரி வா, நீ என்ன பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, செகண்ட் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், 2 பேரும் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? இல்லை
2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்கலாமா? எதாவது ஓன் விருப்பம் தான். ஏன் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சீ போடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சிரிச்சிட்டே வந்து குளிக்க போய்ட்றீங்க. பட் வந்து அது உங்களுக்கு ஒரு தாட், நம்ம இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், பட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் மந்த்து பண்ணலாம், பட் ஸ்லோவாக பண்ணணும். இவன் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. பேசாமல் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட வேண்டியதான். ஒரு தலை வலிக்குது, ஏதாச்சும் ஒரு பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வேண்டான்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டீங்க. செகண்ட் வந்துட்டு ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறாரு. நீங்கள் ஐயோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா இன்றைக்கி ஒரு வழியை ஆக்கிடுவான் போலியே நம்மள, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. வந்துட்டு ஓவையன் நம்ம போகலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏய் ஜேகே இல்லைடா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, ஸோ நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா? என்னடி சொல்கிற, அதெல்லாம் முடியாது, வா நான் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு, வாடி அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே, தலை வலிக்குதுடா. என்ன தான் நம்ம இத்தனை நாள் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி தான் நம்மளுக்கு வெட்டிங் ஆச்சு. ஸோ வெட்டிங் நைட் பண்ணுறது என்ன தான் இருந்தாலும் தனியாக அது ஒரு ஹாப்பினஸ் தானே. என்ன பண்ணலான்டி, ப்ளீஸ் பொண்டாட்டி அப்படின்னு வந்து கெஞ்சிட்ருக்காரு. அவர் பப்பி ஐஸ் வேறு வச்சுட்டு கெஞ்சிட்ருக்காரு உங்ககிட்ட. இப்போ உங்களுக்கு வேணான்னு சொல்ல முடியல, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் சரி ஓகே பண்ணலாம், ஆனால் நீ ஸ்லோவாக தான் பண்ணணும், நான் போதும் சொல்கிறப்ப நீ வந்து என்னை விட்டுறணும், உனக்கு வந்து வெட்டிங் நைட், ஸோ அதை வந்து எப்படியாவது பண்ணி ஆகணும், அதானே ஜேகே? ஆமாம் சரி ஓகே, அப்போ வந்துட்டு நான் ஸ்லோவாக தான் பண்ணணும், நான் எப்போ போதும் சொல்லணும் அப்போ விட்டுறணும், ஓகேவா? நீ எப்போதும் இந்த மாதிரி பண்ண மாட்டியே, நீ ஏன் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, என்ன ஜேகே? இதுதான், இது நீ ஒத்துக்கிட்டேன்னா ஓகே பண்ணலாம், இல்லைன்னா போய் தூங்கு போ அமைதியா. சரி வா பண்ணலாம், வா மெதுவாக பொறுமையாகவே பண்ணுறேன் வா. ஸோ ஜேகே வந்துட்டு பொறுமையாக உங்கள் கையை வந்து பிடிச்சி இழுத்துட்டு பெட்டில் உட்காரிச்சிட்டு பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பொறுமையாக கிஸ் பண்ணுறீங்க. தென் அந்த நைட் வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு மேக்கப், நீங்கள் வந்துட்டு ஒரு 1 ரவுண்டோட போதும்னு சொல்லியிருப்பீங்க. தென் அவர் வந்து ஃபாஸ்ட்டாக போகாமல் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தென் வந்து ஒரு ரவுண்டோடு வந்துட்டு போதும்டா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தென் வந்து ஜேகேவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. தென் அந்த வந்து சாஃப்டான நைட்டாக வந்து அந்த நைட் முடிஞ்சிருக்கும். தென் இப்போ வந்து மார்னிங் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் படுத்திருக்கீங்க. பட் இப்போ வந்து ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன், ஏன்னா நைட் வந்து நீங்கள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணியிருப்பீங்க. தென் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. முழிச்சு பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறீங்க. தென் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து ஜேகே வந்து எழுப்பி விட்டுருங்க. பட் இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல. நீங்கள் ஒரு 2 தடவை எழுப்பி ஒன்றே அவர் வந்து எழுந்திரிச்சிட்டாரு. தென் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டார். தென் எப்போதும் போல் நீங்கள் 2 பேரும் கீழே போகிறீங்க. தென் ஃபுட் சாப்பிட்றீங்க. தென் ஜேகே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாரு. நீங்களும் ஜேகேக்கு டாட்டா சொல்லிவிட்டு தென் அவரை கிஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க ஹாஸ்பிட்டலில். ஜேகே நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறத பார்த்துட்டு தென் அவரும் கிளம்பிட்டார் அவரோட ஒர்க்குக்கு. நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போயிட்டீங்க, பட் உங்களால் வந்துட்டு அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது, இப்படி வந்து அவர்கிட்ட வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க உட்காந்து. ஃபைனலி உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் அப்படியே தேடிட்டு ஒரு மாதிரி உட்காந்து ரொம்ப டயர்டாகவே ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு ஜேகே என்ன பண்ணிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஏன்னாக்கா நீங்கள் வழக்கமாக எப்படி பண்ணுவீங்கனாக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. தென் சாப்பிட்டியா, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவீங்க. அது உங்களோட வழக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இந்த எப்படி அவர்கிட்ட வந்துட்டு உங்கள் ப்ரெக்னென்சி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்ததில் வந்து நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, அவர்கிட்ட கேட்குறதுக்கே மறந்துட்டீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து என்ன பண்ணுற, சாப்பிட்டியா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க.
அவர் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. வழக்கமாக வந்துட்டு அவர் வந்து லேட் ஆகும் ரிப்ளை வர, பட் ஆனால் ரிப்ளை பண்ணிடுவார். பட் இன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு, ரிப்ளைவே இல்லை. நீங்கள் என்ன ஆயிருக்கும், ஏன் ரிப்ளை பண்ண மாட்றான்? சரி ஓகே, நம்ம பிக்கப் பண்ண வர கூட நம்ம கேட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. தென் உங்களோட ஒர்க்லாம் வந்து முடியுது. அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்துட்டு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன ட்ரிக் அப்படின்னாக்கா, யூ கோனா பி அ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சீட்டு மாதிரி எழுதி அவரோட ட்ரெஸ்ஸஸ் நடுவில் வச்சிடலாம். ஸோ அவர் வந்து ட்ரெஸ்ஸஸ் தேடக்குள்ளேயோ இல்லை எடுக்கக்குள்ளேயோ ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. தென் அது ஒரு பெஸ்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா எத்தனையோ ஒரு ட்ரிக்கு இதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இது ஓகேவாக இருக்குது. தென் அதெல்லாம் விட இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தோணுதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே இதையே செலக்ட் பண்ணிட்டீங்க. தென் உங்களோட பிளான் வந்து இன்றைக்கி டுடே நைட் அவர்கிட்ட வந்துட்டு ரிவீல் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு அவரையே போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிற மாரி சொல்கிறது. அவர் அப்புறம் அதை பார்த்துட்டு வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகே வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஒரு 1/2 hour ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி கால்லாம் வந்து வலிக்குது. ஸோ நம்ம நின்றுட்டே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாக்கா நம்மளுக்கு கால் வலிக்க தானே செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உட்காந்துட்டு ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. பட் ரிப்ளை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து கால் வருது, ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் மாதிரி. ஹலோ, மேடம், சார் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ண சொன்னார். நான் டிரைவர் தான், வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேம், வரீங்களா ப்ளீஸ்? ஓகேண்ணா, இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே போய் பார்க்குறீங்க. டிரைவர் தான் நின்றுட்டுருக்காரு. அண்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், எப்போவுமே நான் தான் ஒன்று பிக்கப் பண்ணுவேன், நீ தனியாக வரவே கூடாதுன்னு சொன்னால் இன்றைக்கி டிரைவரெல்லாம் அனுப்பி விட்ருக்கான். என்னவா இருக்கும்? மெசேஜ் பண்ணுவோம், ரிப்ளை பண்ணல, என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு போயிட்டு அந்த காரில் ஏறிட்டீங்க. காரில் ஏறிட்ட உடனே வந்து டிரைவர்கிட்டையும் வந்து கேட்குறீங்க, அண்ணா அவருக்கு என்னாச்சு, ஏன் அவர் பிக்கப் பண்ண வரல அப்படின்னு. டிரைவர், இல்லை மேடம், அவருக்கு ஒரு சின்ன ஒர்க்னு சொன்னார், அதான் நான் பிக்கப் பண்ண வந்தேன். ஓகேண்ணா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மென்ஷன் போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம என்ன ஆச்சு, ஒரு ரிப்ளை இல்லை, மெசேஜ் இல்லை, பிக்கப் பண்ணவும் வரல, என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்தமாரி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்ன இருக்கும்னு. இன்னும் வீட்டுக்குமே வரல, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு எப்போவுமே ஒன்று உங்களுக்கு முன்னுக்கே அவர் வீட்டுக்கு வந்துடுவார், இல்லைன்னா உங்களுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துடுவார். உங்களுக்கு அப்புறம்னா ஒரு 1/2 hour 1 hour தான் ஆகும், ரொம்பலாம் வந்துட்டு டைம் ஆகாது. ஏன்னா அவர் டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க்கில். ஸோ அவர் வந்துட்டு ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவார். உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பிக்கப் பண்ண வருவார். தென் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு 1 hour உங்களை வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் திரும்ப ஒர்க்குக்கு போயிடுவார். தென் 1 hour ஒரு 2 hour கழிச்சு வீட்டுக்கு வருவார். சரி ஓகே, ஒர்க் ஏதாச்சும் அது ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அதனால தான் லேட் ஆகுது போல். சரின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்தமாரி நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்த ஐடியா படி நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்து யூ கோனா பி அ டேட் அப்படின்னு வந்துட்டு ஒரு சீட்டில் வந்து எழுதி நீங்கள் கொண்டு போய் அவரோட ஷெல்ஃபில் வந்துட்டு அவரோட ட்ரெஸ்க்கு, அதாவது ஷர்ட்ஸ்க்கு நடுவில் வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு தென் அந்த ஷெல்ஃபை வந்து அழகாக வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் பக்காவாக வந்துட்டு உட்காந்துட்டீங்க. அவர் வந்துடுவார். தென் அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த வந்து ஷர்ட் அந்த ஷெல்ஃபிலேருந்து ஷர்ட் எடுக்க சொல்லி தென் அதை வந்து ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. தென் இப்போ வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டுமே கேட்குது. நீங்கள் ஜேகே, ஏன்னா இந்த டோர் ஓப்பன் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஜேகே தான் வருவார்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜேகேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜேகே வந்து ரொம்ப டயர்டாக வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் வந்து ஒரு ஹேண்டில் வந்து அடிபட்டிருக்கு, பிளட்டு வருது. ஸோ இன்னொரு ஹேண்டை வச்சு அந்த ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுவோம்ல, அந்தமாரி வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வராரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜேகே பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஹேண்ட் பார்க்குறீங்க, பிளட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு எழுந்திரிச்சு போயிட்டு, டேய் என்னடா ஆச்சு ஜேகே,
என்னாச்சு? அடிபட்டுருக்கு, பிளட்டு வருது ஜேகே, என்னாச்சு? அவர் என்னமோ சொல்ல வராரு. பட் நீங்கள் சீக்கிரம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அவருக்கு ட்ரீட் பண்ணியிருப்பீங்கள்ல, ஆனால் அப்போ ஃபோர் ஹெட்டில் அடிபட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹேண்டில் தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து அதே மாதிரி பெட்டில் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து அந்த மெடிக்கல் கிட் எடுத்துருப்பீங்கள்ல, அதே இடத்துலேருந்து அந்த மெடிக்கல் கிட் எடுக்கிறீங்க. எடுத்து எக்ஸாக்ட்லி அந்த சீன் மாதிரியே அதே பெட் கிட்ட அவர் உட்காந்துருக்காரு, நீங்களும் நின்றுட்டு அதே மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அப்போது வந்துட்டு நீங்கள் வந்து அவரை திட்டிக்கிட்டே, அவனு எதுக்கு மற்றவங்களாம் நீங்கள் அடிக்க, பணக்கார வீட்டு பையனாக இருந்தால் அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டே வந்துட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் அழுதுகிட்டே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தானே அடிபட்டுச்சு, நீ ஏன் அழுற? பின்ன அழாமல் சிரிக்கவா? ஐயோ என் புருஷனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு என்னை சிரிக்க சொல்றியா ஜிகே? வலிக்குது, பொறுமையாக பண்ணு. சாரி வலிக்கும் ஜிகே, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து பெரிய காயமும் இல்லை, லைட்டாக வந்துட்டு கத்தி வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் ப்ளீடிங்னால் வந்து நிறைய போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு தென் வந்துட்டு அந்த காயத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னாக்கா வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து ஜேகே கிட்டலாம் வந்துட்டு எதுவுமே வந்து சொல்லலை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வெளியே போயிட்டு மேட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி எழுதி தந்துட்டு இதை போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றீங்க. அந்த மேட்ஸை கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து தந்துட்டாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் டக்குன்னு ரூம் உள்ள போயிட்டு ஜிகே வந்துட்டு அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்காரு. தென் நீங்கள் ஒரு அந்த ரூம் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து இன்னுமே அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஜிகேக்கு வந்து நீங்கள் அழுவது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தென் அவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு அழுவ கதவன், எனக்கு வலிக்கலை, அதான் ட்ரீட் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏன் அழுகிறவன், ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போடா எரும மாடு, நான் உனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உனக்காக. ஆனால் நீ வரக்குள்ள கை ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகிட்டு வந்துட்டுருக்க. அழுகாமல் என்ன ஜிகே பண்ண சொல்கிறேன்? நான் ஒரு எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லலான்னு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ இந்த ஒரு மூமெண்ட்டே நீ கடுத்துட்ட ஜிகே. உன் கையில் பாரு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. எனக்கு இப்போ அந்த சர்ப்ரைஸை சொன்னாலுமே அது எப்படி சந்தோஷமாக ஃபீல் ஆக சொல்கிறேன்? ஏன்டா இப்படி பண்ணுற? இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் அவர் லேப்பில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து ஜேகே என்னடி ஆச்சு, ஏன் அலற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை இழுத்துட்டு ஒரு லேப்பில் உட்கார வச்சு தான் கேட்டிருப்பாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவர் லேப்பில் உட்காந்து தான் வந்து இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. போடா எரும மாடு, போயிடு ஜேகே, அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அவர் லேப்பில் வந்து எந்திரிக்க போகிறீங்க. அவர் மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் லேப்லேயே உட்கார வச்சுட்டு உங்கள் 2 சீக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாரு. வயன், நானாக எந்த ஒரு ஃபைட்டுக்குமே போகல வயன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே அப்படி ஒரு ஃபைட் வரும்னு. திடீர்னு என்னோடய எனிமி டீமில் உள்ளவங்க என்னோடய பாடி கார்ட்ஸ்லாம் வந்து என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் என்னோடய பாடி கார்ட்ஸ் நான்லாம் சேர்ந்து தான் அவங்கள அட்டாக் பண்ணோம். தென் வின் பண்ணது என்னமோ நாங்கள் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு வயன், கவலைப்படாத. அதான் எனக்கு எவ்வளோ அடிபட்டாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கால. எனக்கு எவ்வளோ அடிபட்டாலும் என் உயிருக்கே நான் போராடிட்டு இருந்தாலும் நீ என்னை காப்பாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வயன். கண்ணை மூடிட்டு நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன். அழாத வயன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் உள்ள டியர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. போடா, நீ சர்ப்ரைஸே கெடுத்துட்டேன். போஜிக்கே எரும மாடு. என்ன சர்ப்ரைஸ் டி? வந்ததுலேருந்து நான் சர்ப்ரைஸை கெடுத்துட்டேனே சொல்லிட்டுருக்கேன். அப்படி என்ன சர்ப்ரைஸ் டி? சொல்லு. சொல்ல மாட்டேப்போ. சொல்லடி என் செல்லம்ல, நீ சொல்லு பொண்டாட்டில, சொல்லுடி சொல்லுமா. நீங்கள் டக்குன்னு அவர் லேப்பில் நினச்சி விறுவிறுன்னு அந்த ஷெல்ஃப் கிட்ட போங்க. அந்த ஷெல்ஃப் கிட்ட போய் நின்று இங்கே வா. ஜேகேவும் பெட்லேருந்து எழுந்திரிச்சு வராரு. அந்த ஷெல்ஃப்கிட்ட வந்து நின்றுட்டு, என்ன ஷெல்ஃபை ஓப்பன் பண்ணு. சரி ஓகே. இப்போ அங்கே இருக்கிற அந்த பிளாக் கலர் ஷர்ட் எடு. டக்குன்னு அந்த ஷர்ட் எடுத்து அவர் ஹேண்டில் வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு.
அங்கே ஒரு சீட் இருக்கு பாரு, அதை எடுத்து படி. ஜங்குக்கும் எடுத்து படிக்கிறாரு. பார்த்தா அதில் யூ கோனா பி அ டேட் அப்படின்னு இருக்கு. ஜங்கு ஷாக் ஆகிட்டாரு. அவர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. ஏன் நிஜமாவா? ஆமாம். எப்போ கன்ஃபார்ம் ஆச்சு? நேற்று நம்ம பார்க்கில் இருந்தோம்ல, அப்போ தான் கால் பண்ணி என் ஃப்ரெண்டு சொன்னான் டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு. அப்போ ஏன் நீ என்கிட்ட அப்போவே சொல்லலை? நான் உன்னை சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு நாள் முழுக்க உட்காந்து உனக்காக யூடியூப் கூகுள்னு சர்ச் பண்ணி எப்படி சர்ப்ரைஸ் பண்ணால் நீ சர்ப்ரைஸ் ஆவேன் நல்லாயிருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் உனக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சேன். எல்லாமே போச்சு. நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆக, உன் ஃபேஸில் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருப்ப அப்படின்லாம். ஆனால் நீ எந்த நிலைமையில என்னை காட்டு வச்சுருக்க பாரு ஜிகே. நானே அந்த சர்ப்ரைஸை காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே உங்கள் 2 சீக்ஸையும் ஹோல்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி பொண்டாட்டி. நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சுற்றுறாரு. சிரிச்சுட்டே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சுற்றுறாரு. ஜேகே இறக்கி விடு ஃபர்ஸ்ட் இறக்கி விடு. ஜேகே டக்குன்னு உங்களை இறக்கி விட்டுட்டு என்னாச்சு? எருமை மாடு இப்போ தானே ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே தூக்கி சுற்றுற, உனக்கு கை வலிக்கல? என் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணது எப்படி வலிக்கும் சொல்லி சரியாக போச்சு இங்கே பாரு அப்படின்னு அவர் கையை டச் பண்ணி காட்டுறாரு. இங்கே பாரு பேசிகிட்டு இருந்ததில் உனக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டே பண்ணலடா நான், ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அந்த மேட்கிட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. அவர் வந்து பெட்டில் உட்காந்துட்டுருக்காரு, அதாவது ஜேகே வந்து பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு அந்த மெடிசன் வந்து ஃபில் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்தமாரி ஃபில் பண்ணிட்டு வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே வந்து இவ்வளோ நேரம் வந்து பெட்டில் உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். பட் ஆனால் அவர் வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து கவனிக்கல. ஏன்னா அவர் வந்து நீங்கள் வந்து திரும்பி நின்று தான் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் அந்த மெடிசனை வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு உங்கள் பேக் தான் தெரிஞ்சிருக்கும். தென் அவர் உங்களை பார்த்துட்டு பாரு. அப்புறம் நீங்கள் திரும்பக்குள்ளே என்ன எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்ஜெக்ஷன். ஜேகே டக்குன்னு அந்த பெட்லேருந்து நின்றுட்டு என்னடி பண்ணுற? அது நான் காயத்துக்கு வந்து மெடிசன்லாம் போட்டேன், பட் இது வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகாது ஜேகே. ஸோ இந்த மெடிசன் போடணும், ஜஸ்ட்டு உட்காரு, கொஞ்சம் நேரம் அமைதி உட்காரு, நான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாதுடி, நான் சேஃபாக பார்த்துக்கிறேன், இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் ப்ளீஸ் விட்ரி ப்ளீஸ்டி. ஜேகே என்ன லூஸுமே பேசிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன இன்ஜெக்ஷன்னா பயமா? ஆமாடி, இது ஒன்று தாண்டி பயம் எனக்கு. மற்றபடி எதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்டி, உனக்கு தான் தெரியுமே. ஆனால் இது ஒன்றை பார்த்தா மட்டும் பயம். ஏன் ப்ளீஸ்டி விட்டுடி. ஏண்டா மலை மாடு மாரி வளர்ந்துருக்க, இதுக்கெல்லாமா பயப்படுவேன் ஜேகே? ஜேகே இது போகலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சொல்கிறத கேளு, நீ அமைதியாக உட்காரு, நான் வலிக்காமல் போட்டுடுறேன். வலிக்காதுடா, சொல்கிறத கேளு. போடி, நான் வரமாட்டேன். டாக்டர்ஸ்லாம் இப்படி தான் திரும்ப சொல்லுவாங்க, ஆனால் இது பெயினாக இருக்கும்டி, விடுடி ப்ளீஸ்டி. வரலடி, நான் விட்டுடி, அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஜேகே சொல்கிறத கேளு, இங்கே வா பெட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறீங்க. ஜேகே டடுக்குன்னு உங்கள் ஹேண்டை பைட் பண்ணிட்டாரு. கிட்ஸ்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாக்கா நம்ம ஹேண்டை பைட் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்கல்ல, ஸோ அந்தமாரி உங்கள் ஹேண்டை வந்து பைட் பண்ணிட்டாரு. எருமை மாடு. என்ன ஜேகே குழந்த மாரி பண்ணிகிட்டு இருக்க ஜேகே? நீ உனக்கே ஒரு குழந்தை வரப்போகுது, ஆனால் நீ குழந்த மாரி பிஹேவ் பண்ணுற. நீ பிரேவாக இருந்தால் தானே நம்ம பேபியும் பிரேவாக இருக்கும். நீ இந்த மாதிரி குட்டி இன்ஜெக்ஷனுக்கெலாம் பயந்துட்டு இருந்தாக்கா அப்போ நம்ம பேபி எப்படிடா பிரேவாக இருக்கும்? அதெல்லாம் பிரேவாக இருக்கும்டி, விட்டா நீயே சொல்லுவ போல் நம்ம பேபிக்கிட்ட உங்கள் அப்பா இன்ஜெக்ஷன்லாம் பயந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்டி இப்படி பண்ணுற? விடுடி என்ன ப்ளீஸ்டி. ஜேகே இப்போ மட்டும் நீ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலனாக்கா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. இதுவே நீ வந்து அமைதியாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டனாக்கா நீ எப்போலாம் என்கிட்ட இதுக்கப்புறம் நீ டெய்லி நீ எப்போலாம் என்கிட்ட கிஸ் கேட்குறியோ அப்போலாம் நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நீ வந்து என்னை கிஸ் பண்ணுன்னு சொன்னால் நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன். ஓகேவா? சமத்தா இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க ப்ளீஸ்.
ஜேகேக்கும் புரிஞ்சிருச்சு இதோட நீங்கள் வந்துட்டு அவரை விட மாட்டீங்க, எப்படி தான் அந்த இன்ஜெக்ஷன் போட வச்சுருவீங்கன்னு. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில், ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்டில் உட்காந்துட்டாரு. ஆனால் இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அவங்க கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டாரு. நீங்களும் வந்துட்டு அவர் கையை வந்து ஒரு ஹேண்டால் வந்து அவர் ஹேண்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட போகிறேன், ஸோ நான் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் விடு, நீ என் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் ஒரு வழியாக அந்த இன்ஜெக்ஷனை போட்டு முடிச்சிட்டிங்க. ஓகே முடிஞ்சிருச்சு ஜேகே. சரி ஓகே கிஸ் பண்ணு. ஆ நீ தானே சொன்ன எப்போ கேட்டாலும் கிஸ் பண்ணானே, கிஸ் பண்ணு. உங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து கிஸ் பண்ணுறீங்க. தென் அவர் சிரிச்சுட்டே ரிட்டன் பேக் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அந்த நைட் வந்து அப்படியே போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பீங்க, ஜேக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பார். தென் ஃபுட்லாம் வந்து சாப்பிட்ருப்பீங்க. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே போயிருக்கும். ஜேகே வந்து உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஃபுட்ஸு நிறைய உங்களை நல்லாவே பார்த்துக்கிறாரு. என்ன தான் அவர் ஒர்க்குக்கு போனாலுமே அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற. நீங்கள் வந்து ஒரு 7 மந்த் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. அந்த 3 மந்த்ஸ் டெலிவரி கிட்ட வர மந்த்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு லீவ் சொல்லியிருப்பீங்க. 3 மந்த்ஸ் இந்த மாதிரி எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல்லே தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டே தான் உங்களுக்கு வந்துட்டு இதுவும் பண்ணியிருப்பாங்க, டெலிவரியும் பண்ணியிருப்பாங்க. தென் உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பேபி கேர்ள் பிறக்கிறது. தென் இதுவே வந்து ஒரு ஹாப்பி என்டிங் நினைக்கிறேன். ஓகேடா, இந்த போனஸ் பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கீர்த்தி, உங்களுக்காக தான் இந்த போனஸ் பார்ட்டே நான் போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஐடியாவே கிடையாது போனஸ் பார்ட் போடணும் அப்படின்னு. நீங்கள் கேட்டீங்க, ஸோ நான் யோசித்து உங்களுக்காக தான் போட்டேன். தென் நீங்கள் சொன்ன கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். ஓகேவா, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தென் லைக் பண்ணிடுங்க. ஓகே பாய் டார்மிஸ், அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.